இது நெல்லையில் பொதுக்கூட்டத்திலும் தூத்துக்குடியில் ரோட் ஷோவிலும் இன்று பங்கேற்கிறார் தாவேகா தலைவர் விஜய். அங்கு செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து செய்தியாளர் அமுல் ஜெய்சிங் வழங்க கேட்கலாம். அமுல் ஜெய்சிங், விஜய் வருகையை முன்னிட்டு அங்கு செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்தும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்தும் விவரங்கள். நிச்சயமாக சரவணன், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் கலந்து கொள்ளும் பிரச்சார கூட்டம் நெல்லை கேடிசி நகர் தனியார் நட்சத்திர ஹோட்டல் அருகே இன்று நடைபெற இருக்கிறது. தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தல் வரும் 23ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில அரசியல் களம் சூடுபிடித்திருக்கிறது. இந்த அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் தேர்தல் தொடர்பான பணிகள் மற்றும் பிரச்சாரங்கள்ல மிகவும் தீவிரம் காட்டி வருகிறார்கள். இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் இன்று திருநெல்வேலியில் உள்ள அந்த கேடிசி நகரில் உள்ள அமைக்கப்பட்டுள்ள அந்த பந்தலில் அவருடைய வேனில் ஏறி இன்று மக்கள் மத்தியில் பிரச்சாரத்தில் ஈடுபட இருக்கிறார். இந்த நிகழ்ச்சி நடைபெறும் இந்த நெல்லை கேடிசி நகரில் பல்வேறு முன்னேற்பாடுகள் நேற்றிலிருந்தே தீவிரமாக நடைபெற்று வருகிறது. நேற்று தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்தும் நேற்று ஆய்வு செய்திருந்தார். இந்த தமிழகத்தினுடைய இந்த விஜய் பாதுகாப்பு கருதி பிரச்சாரங்கள் தொடர்ந்து ரத்து செய்யப்பட்டு வரும் நிலையில நெல்லை கேடிசி நகரில் பிரச்சார ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. நெல்லையை பொறுத்தவரை நேற்றிலிருந்தே காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு செய்திருக்கிறார்கள். இந்த தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் இந்த நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி ஆகிய இந்த 4 மாவட்டங்களைச் சேர்ந்த 22 சட்டமன்ற தொகுதி வேட்பாளர்களுக்கும் ஆதரவாக இன்று வாக்கு சேகரிக்கிறார். இந்த நிலையில இந்த கேடிசி நகரில் 7 ஏக்கர் நிலம் உட்பட 3 இடங்களை ஏற்கனவே தமிழக வெற்றி கழக மாநில நிர்வாகி குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் நேற்று முன்தினத்திலிருந்து ஆய்வு செய்து வருகிறார். தொண்டர்கள் இருப்பதற்கான வசதிகள், விஜய் செல்வதற்கான தனி பாதை ஆகியவற்றையும் நேற்று முன்தினத்திலிருந்தே பார்வையிட்டு ஆய்வு செய்தார். காவல்துறையினரும் தொடர்ந்து விஜய் செல்வதற்கான பாதைகள், தொண்டர்கள் இருப்பதற்கான வசதிகள் உள்ளிட்டவைகளை காவல்துறையினரும் நேற்றிலிருந்து ஆய்வு செய்து வருகிறார்கள். இந்த நிலையில இன்றிலிருந்து பலத்த பாதுகாப்பானது நெல்லை முழுவதும் போடப்பட்டிருக்கிறது. சுமார் 2500 3000 காவல்துறையினர் பாதுகாப்புல ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். விஜய் பிரச்சாரம் நடைபெறும் இடங்கள்ல பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் விஜய் இன்று தூத்துக்குடியிலிருந்து சரியாக 1 மணிக்கு பிரச்சாரம் நடைபெறும் இடமான இந்த கேடிசி நகர் பகுதிக்கு 1 மணிக்கு வர இருக்கிறார். 1 மணியிலிருந்து 1 மணிக்கு இங்க பிரச்சாரத்தை முடித்துக் கொண்டு தொடர்ந்து திருநெல்வேலி கேடிசி நகரிலிருந்து தொடர்ந்து தாளையத்து செல்கிறார். தாளையத்திலிருந்து ரோட் ஷோ ஆனது ஆரம்பிக்கிறது. அந்த ரோட் ஷோ பிறகு தச்சநல்லூர், வண்ணாரப்பேட்டை வழியாக மார்க்கெட் நீதிமன்றம் வழியாக திரும்ப கேடிசி நகர் அவர் நேரடியாக தூத்துக்குடி சென்று தூத்துக்குடியில் உள்ள அந்த தூத்துக்குடியிலும் பிரச்சாரத்தில் ஈடுபட இருக்கிறார். இந்த நிலையில திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும் ஆங்காங்கே பலத்த விஜய் ரோட் ஷோ மேற்கொள்கின்ற காரணத்தினால பலத்த போலீஸ் பாதுகாப்பும் ஆங்காங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறார்கள். பலத்த பாதுகாப்பு இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து இந்த விஜயினுடைய இந்த பிரச்சாரத்திற்கு நேற்று தலைமை நிலைய செயலகமும் பல்வேறு அறிவிப்புகளை கொடுத்திருக்கிறது. தொடர்ந்து இன்று தூத்துக்குடியில அந்த நகர 3 மணி முதல், அதாவது கேடிசி நகர் வழியாக தூத்துக்குடி செல்லும் விஜய் மாலை 3 மணி முதல் கழக தலைவர் அவர்கள் அந்த தூத்துக்குடி நகர உட்கோட்டம் மையப்பகுதியில் உள்ள விவிடி சிக்னல் வருகே பிரச்சாரத்தில் ஈடுபட இருக்கிறார். தொடர்ச்சியாக இந்த பிரச்சாரத்தை முடித்துக் கொண்டு மீண்டும் சென்னை திரும்புகிறார். நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த பிரச்சாரம் மற்றும் ரோட் ஷோவிற்கு ஒரு 51 நிபந்தனைகளுடன் காவல்துறையினர் அனுமதி அளித்திருக்கிறார்கள். பந்தல் அருகே தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்க வேண்டும். அதாவது 10 மணிக்கு மேல் பிரச்சாரத்தில் ஈடுபடக்கூடாது, கர்ப்பிணி பெண்கள் யாரும் வரக்கூடாது, குழந்தைகளை கூட்டி வரக்கூடாது உட்பட 51 விதிமுறைகளை காவல்துறையினர் அளித்ததன் பேரில் தற்பொழுது இந்த பிரச்சாரத்திற்கு அனுமதி அளிக்கப்பட்டு தற்பொழுது இன்று நடைபெற இருக்கிறது. இதற்காக சென்னையிலிருந்து இன்னும் சற்று நேரத்துல விஜய் புறப்பட இருக்கிறார். அங்கிருந்து புறப்பட்டு ஒரு 11:30 மணிக்கு தூத்துக்குடி விமான நிலையம் வரும் அவர் 1 மணிக்கு சரியாக பிரச்சார மேடைக்கு பிரச்சாரத்தில் ஈடுபட இருக்கிறார். தொடர்ந்து அவர் ரோட் ஷோவில் பங்கு பெற்று தொடர்ந்து கேடிசி நகர் வழியாக தூத்துக்குடி செல்லும் அவர் தூத்துக்குடியிலும் மதியம் 3 மணிக்கு விவிடி சிக்னல் அருகே அந்த தூத்துக்குடி மாவட்ட வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரத்தில் ஈடுபட இருக்கிறார். சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி அமுல் ஜெய்சிங்.